நம்மள நிறையா பேர்கிட்ட ஏப்பா பணத்தை இன்வெஸ்ட் பண்ண மாட்ற அப்படின்னு கேட்டால் அவங்க காமனாக ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. எப்போ என்கிட்ட அதிகமான பணம் வருதோ அப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஆன்சரை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால், நான் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ உதாரணத்துக்கு நீ இப்போ உங்கள் சம்பளம் வந்து ரூ. 10,000 தான் வாங்குறீங்க. அந்த ரூ. 10,000ல் ரூ. 500 ரூ. 1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா தான் நீங்கள் நாளைக்கு 1,00,000மோ 10,00,000மோ சம்பளம் வாங்கும்போது அந்த பணத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ வந்து என்கிட்ட நிறையா பணம் தான் இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நிறையா பணம் வரும்போதும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளவு கம்மி அமௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரூ. 5,000 சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல. அதில் ரூ. 50 ரூ. 100 ரூ. 200 இந்த மாதிரி ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் 1,00,000 2,00,000 இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் உங்களால் கிடைக்கும்போது அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்.